Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மீகாமி வந்துட்டு யார் யாரெல்லாம் யூரோப்பியன் டூருக்கு போறாங்க அப்படிங்கற செலக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு விட்டுறாரு. ஃபர்ஸ்டா மிட்ஃபீல்டர் 5 பேர் இருக்காங்க. மாட்சியாமா, டாச்சிபானா ட்வின்ஸ், அப்புறம் டாகசி, இசாவா இவங்க 5 பேர் தான் மிட்ஃபீல்டர்ஸ். அடுத்து ஃபார்வர்டுக்கு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. கோஜிரோ, சோரிமாச்சி, டாக்கி, டெபே, அப்புறம் சானோ, நீட்டா மொத்தமா 6 ஃபார்வர்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து டிஃபெண்டர்ஸ் 4 பேர் இருக்காங்க. சிங்கோ, இசிசாக்கி, ஜீட்டோ, சோடா. இதுவே 15 பேர் வந்துருச்சு சப்ஸ்டிட்யூட்ஸ் எல்லாம் சேர்த்து. அதுக்கு அப்புறமா கோல் கீப்பருக்கு 2 பேர் எடுத்துருக்காங்க. வாகசிமுசு அப்புறம் மோரிசாக்கி. இது போக மீதி ஒரு 7 பிளேயர்ஸ் வந்துட்டு செலக்ட் ஆகல. அந்த 7 பிளேயர்ஸ் வந்துட்டு எங்க சார்பா நீங்க வந்துட்டு வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல சுபாசாவோட பேர் இல்ல, ஏன்னா அவன் வந்துட்டு கேம்ப்ல இல்லாததுனால. மத்தபடி டோர்னமெண்ட்டுக்கு அவன் கண்டிப்பா போவான். மிகமேனியார் சுபாசா பக்கத்துல வந்துட்டு காட்டகிரி என்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னாரு, உனக்கு இன்னும் 2 வாரத்துல இன்டர்நேஷனல் ஜூனியர் யூத் டோர்னமெண்ட் வந்துட்டு பிரான்ஸ்ல நடக்க போகுது, அதனால அவன் வந்துட்டு உன்னை ரெடியா இருக்க சொன்ன விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவன்றப்ப யாரும் நீங்களே புரிஞ்சுக்கணும், மிகாமி தான். இப்ப மறுபடியும் ஹேம்பர்க்ல ஒரு ஹார்பரை காட்டுறாங்க. அங்க வந்துட்டு ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக சினேடர் வரான். அதான் வந்துட்டு அவனோட அப்பா. அவன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட நான் வேற ஸ்கூல் வேற டீம்ல போய் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நீ வேற ஊருக்கு போறியா, உன்னோட அம்மா தங்கச்சில அவங்க கூட வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல அவங்க 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் சொல்றான். அவங்க அப்பா வந்துட்டு அவன் கழுத்துல போட்டிருக்கத நோட் பண்ணிட்டு இனிமே நீ இதை மாட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா, நீங்க வந்துட்டு இது என்னோட 7th பர்த்டேக்கு கொடுத்தீங்க, இதான் எனக்கு ஃபுட்பால் இருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நீங்க கூட எப்பவுமே விளையாடும்போது இதை மாட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆமா, அதெல்லாம் ஒரு காலம், இது வந்துட்டு உன்னோட அம்மா எங்களோட என்கேஜ்மெண்ட் அப்ப எனக்கு கொடுத்தது, இது வந்துட்டு மறுபடியும் என்னோட கண்ணுல காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபீல் பண்றாரு. இப்போ ஜப்பான் ஜூனியர் யூத் டீம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்காக ஜெர்மனிக்கு வந்திருக்காங்க. அவங்க முதல் எடுத்தோடனே ஹேம்பர்க் டீமோட பிராக்டிக்ஸ் பாக்குறதுக்காக அவங்களோட ஃபீல்டுக்கு தான் போறாங்க. அவங்க போய் அந்த ஃபீல்ட பாத்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி வாகபாயசி வந்துடுறான். மிகாமியும் வாகபாயசி பார்த்துட்டு நீ ரொம்பவே வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சூட்டர்ஸோட ட்ரியோவும் மறுபடியும் நாங்க உங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி பார்த்து சொல்றாங்க. கோஜிரோ அங்க வந்துட்டு வாகபாயசி சுபாசா கூட எனக்கு ஒரு டீலிங் இருந்த மாதிரி உன் கூடயுமே எனக்கு ஒரு டீலிங் இருக்குது, பெனல்டி ரேக் வெளிய இருந்து உனக்கு ஷூட் பண்ணி நான் பாயிண்ட் வாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பா இந்த மேட்ச்ல நான் வந்துட்டு நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வாகபாயசி சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா இந்த கேம்ல உங்களால வின் பண்ணவே முடியாது சுபாசா இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, என்னதான் இருந்தாலும் நாளைக்கு வந்துட்டு உங்களோட கேம்ல நீங்க பெஸ்ட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி கையை கொடுக்குறான். கோஜிரோ வந்துட்டு அவன் கட்டுப்பாய்க்கு அவன் கையை தட்டி விட்டுட்டு வந்துடுறான். இப்போ நான்கட்சி டீமோட கிரவுண்ட காட்டுறாங்க. அங்க சுபாசா வந்துட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுக்காக இப்ப வந்திருக்கான். சும்மா லைட்டான பாசஸ் மட்டும் வச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் ஓட்டமு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, விளையாட எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாருமே இப்ப ஜாலியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே சினேடர் வந்துட்டு அவங்க அம்மா தங்கச்சி 2 கிட்டயுமே வந்து நான் போய் இன்னைக்கு அப்பாவை பார்த்துட்டு வந்தேன், நாளைக்கு 3 மணிக்கு நான் விளையாட போறதா ஹேம்பர்க் டீம்ல லாஸ்டா விளையாட போற மேட்ச், அதனால நீங்களுமே வந்துட்டு என்னோட கேம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கச்சி 2 பேருமே கூப்பிடுறான். நானுமே போகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சியும் சொல்றா. சரி, நீ எதுக்கு உங்க அப்பாவை பார்க்க போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. நான் வந்துட்டு அவரையுமே மேட்ச் பார்க்கறதுக்காக கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அம்மா, எனக்காகவும் தங்கச்சிக்காகவும் நீங்க வந்து அப்பா கூட மறுபடியும் பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் சொல்றான். அவங்க அம்மா வந்துட்டு இல்ல, நான் நாளைக்கு மேட்ச் பார்க்க வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப சுபாசா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த இடத்த காட்டுறாங்க. சுபாஷ் வந்துட்டு இப்ப ரொம்பவே ஃப்ரீயா மூவ் பண்றான். ஓட்டமோட 4 பில்லர்ஸ் அவங்களோட டிஃபென்ஸே தாண்டி அசால்ட்டா முன்னாடி வந்துடுறான். சுபாஷா கோலுக்கு பக்கத்துல வந்தோடனே அவனோட டிரைவ் ஷாட்டுக்கு தான் எய்ம் பண்றான். சுபாஷ் அதுக்குள்ள டிரைவ் ஷாட்ல அடிக்காத அவனோட கால் இன்னும் ஃபுல்லா கீழ ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நான் வந்து இனிமே வெயிட் பண்ண விரும்பல, இதான் எனக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்து அவனோட டிரைவ் ஷாட்டை பெர்ஃபெக்ட்டா கிக் பண்ணி கோல் எடுக்கிறான். ரைட், டிரைவ் ஷாட் வந்துட்டு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப யூரோப்ல உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் கேர்லெஸ் எல்லாம் இருக்க கூடாது, சீரியஸா இந்த ஒரு கேம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகாமி அவர் பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு. மேட்ச் டைமே வந்துருச்சு, இந்த சினேடரை காணமேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நேரா சினேடரோட நாய் வந்துட்டு ஓடி வருது. சரி, அப்ப அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கரெக்டா பின்னாடி அவனும் வந்துடுறான். மிகாமியும் சினேடரை பார்த்துட்டு அவர் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றாரு, இவனுக்கு வந்து டிஃபென்ஸ் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, வாகபாயசிக்கு அகைன்ஸ்டா இதுவரை யாருமே பெனல்டி வெளிய இருந்து ஷூட் பண்ணி பாயிண்ட் எடுத்ததே கிடையாது, இவனை தவிர இவன் மட்டும் தான் பாயிண்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஒட்டுமொத்த பிளேயர்ஸுக்கு செம்ம ஷாக்கா போகுது. சினேடர் வந்துட்டு சுத்தி முத்தி ஆடியன்ஸை பாக்குறான். அவனோட அம்மா தங்கச்சி அப்பா யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு, பட் யாருமே வரல. இப்ப கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. கோஜிரோ தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். 2 பேர் ஸ்லைடர் அடிச்சு டாக்கிள் பண்ண வராங்க. பட் அதுல இருந்துமே ஓவர் கம்பெனி முன்னாடி வரான். சினேடர் வந்துட்டு கோஜிரோக்கு முன்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கான். நேரமே டாகஸ் கிட்ட பாஸ் கொடுத்துட்டு முன்னாடி ஓடி வந்து திரும்ப பால கரெக்டா ரிசீவ் பண்ணிடுறான். ஆனா சினேடர் வந்துட்டு இவங்கள ஒண்ணுமே பண்ணல. அவன் இன்னுமே ஆடியன்ஸ் தான் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான், என்னோட ஃபேமிலி வந்திருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. கேம்ல அவன் ஃபோக்கஸ்டாவே இல்ல. கோஜிரோ கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்துட்டு பெனல்டி ரேக் வெளிய இருந்துகிட்டே அவனோட டைகர் ஷாட்டை கிக் பண்றதுக்கு எய்ம் பண்றான். நான் வந்துட்டு இந்த 3 வருஷத்துல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சாம்பிள் மட்டும் கொடுக்குறேன் வாகபாயசி அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு பவர்ஃபுல்லா பால கிக் பண்றான். அதுக்கு வந்துட்டு வாகபாயசியால ரியாக்டே பண்ண முடியல. ஆனா அந்த பால் வந்துட்டு கோல் லெவலுக்கு கோல் போஸ்ட்ல அடிச்சு தெரிச்சிருது. வாகபாயசி அப்படியே கோஜிரோ பார்த்துட்டு ஒன்னும் அவ்வளவு மோசமாலாம் இல்ல கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இது வந்துட்டு ஜஸ்ட் உனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வாகபாயசி, அடுத்த கோல் வந்துட்டு கண்டிப்பா நெட்டுக்குள்ள தான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். கோஜிரோ அப்படியே சினேடரை கிராஸ் பண்ணி போகும்போது மேட்ச் விளையாடாம எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ வாகபாயசி தான் வந்துட்டு பால கிக் பண்ணி அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட தரான். பட் அவன் டீம் பிளேயர் கிட்ட போன மறு செகண்டே நீட்டா வந்துட்டு பால பிடிக்கிறான். இவங்க அப்படியே பாஸ் பண்ணி முன்னாடி வந்துடுறாங்க. மாட்சியாமா வந்துட்டு நீட்டா கிட்ட பால கொடுக்குறான். பால் யாரில் வந்துகிட்டு இருக்கும்போது நீட்டா வழக்கம் போல பால பிச் பண்ண விடாமே ஷூட் பண்ண தெரியுமா, அதே மாதிரி அவன் வந்துட்டு ஷூட் பண்றான். ஆனா அவனோட ஃபால்கன் ஷாட்டை கூட வாகபாயசி வந்துட்டு பறந்து அசால்ட்டா கேட்ச் பண்ணிடுறான். அடுத்து வாகபாயசி எடுத்து பால் அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட கொடுக்க இப்ப எனக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சோடா அங்கிட்டு இருந்து பால பண்ணிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். என்னோட ரேசர் ஷாட்டை அவன் எப்படி தடுக்கிறான்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிக் பண்றான். வாகபாயசி அது வரப்பே புரிஞ்சுக்கிறான், பால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பின் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பின்னுக்கு ஏத்த மாதிரி பால் எந்த பக்கம் போகும் அப்படின்றத கரெக்டா பிரெடிக்ட் பண்ணி அந்த கார்னருக்கு போய் ஜம்ப் பண்ணி பால கேட்ச் பண்ணிடுறான். அடுத்து வாகபாயசி வந்துட்டு ஒரு
லாங் பாஸ் அவன் டீம் கிட்ட கொடுக்குறான். பட் அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட ரீச் பண்றதுக்கு முன்னாடி மார்ச்சியாமா அந்த பால வாங்கிட்டு ஓடி வரான். இப்போ நான் ஷூட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சியாமா வந்துட்டு அவன் கிரவுண்ட் ஒட்டின மாதிரியே செம்ம ஃபாஸ்டா ஒரு ஷாட் கிக் பண்ணுவோம் தெரியுமா, அதே மாதிரி கிக் பண்றான். பட் இதையுமே வந்துட்டு பறந்து போய் வாகபயாசி அழகா கேட்ச் பண்ணிடுறான். வாகபயாசி எப்பயும் போல அவனோட டிஃபென்ஸ் ரொம்பவே சாலிடா தான் பண்றான். ஆனா மத்த ஹேம்பர் பிளேயர்ஸ்ல என்ன ஆச்சு, ரொம்பவே சோம்பேறியா விளையாடுற மாதிரி இருக்குது. அதுவே ரொம்ப முக்கியமா அவங்களோட ஏ ஸ்ட்ரைக்கர் சினேடர் வந்துட்டு சரியாவே விளையாடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி ஒன்னும் புரியாம பாக்குறாரு. அடுத்து டாச்மேன் டீம்ஸ் வந்துட்டு இப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி பாயிண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீட்டா கிட்ட இருந்து பால வாங்கிட்டு இவங்களோட ஸ்கைலாப் ஹரிக்கேன போடுறாங்க. எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த ஒரு ட்ரிக்கை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங்கா போகுது. இந்த வாங்கி கூட வாகபயாசி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தலையில தட்டுறான். பட் இதெல்லாம் வாகபயாசி கிட்ட வேலைக்கே ஆகல. அதையுமே அவன் கேட்ச் பண்ணிட்டு போயிடுறான். இந்த ஒரு அயன் வால் டிஃபென்ஸை தாண்டி ஒருத்தனால கூட கோல் ஸ்கோர் பண்ணவே முடியல. இந்த மேட்ச் உட்கார்ந்து ஒருத்தன் மரத்துல பாத்துக்கிட்டு இருக்கான். வாகபயாசியை பார்த்து அவனுமே ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்ப இவன் மரத்துக்கு கீழே ஒருத்தன் வந்துட்டு மேட்ச் நல்லா போதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டேய் பாஸ்கல் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். ஜப்பான் டீமோட நம்பர் 9 ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழ இருந்தவே சொல்றான். ஆனா ஃபுட்பால்ன்றது நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்தவே சொல்றான். ஆமா அர்ஜென்டினா டீமுக்கு எந்த ஒரு காம்படிஷனுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்தவே சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அர்ஜென்டினா டீம் பிளேயர்ஸ். இவங்களோட பேரை நம்ம வந்து லேட்டரா பார்க்கலாம். மறுபடியும் ஜப்பான் டீம் வந்துட்டு பால ஸ்டீல் பண்ணிடுறாங்க. ஆடியன்ஸ்ல ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. என்னடா ஹேம்பர் டீம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, எல்லா பாலும் அவங்க தான் வாங்கிட்டே இருக்காங்க, நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வாகபயாசி வந்துட்டு கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க டீம் பிளேயர்ஸ் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பான். கேமோட ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நீங்க வந்துட்டு அவங்களை ஃப்ரீயாவே அட்டாக் பண்ண விடுங்க, நீங்க வந்துட்டு பால் அவங்க கிட்ட இருந்து பிடுங்க கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. ஏன்னா இந்த 3 வருஷத்துல என்னோட டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என் கண் கூட பாக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு வாகபயாசி சொல்றான். ஆனா அவங்க வந்துட்டு உனக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. நான் வந்துட்டு தோப்பேன்னு சொல்லிட்டு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாகபயாசி சொல்றான். சோ இந்த ஒரு பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இவங்க வந்துட்டு ஃப்ரீயாவே ஜப்பான் டீம் அட்டாக் பண்ண விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் நம்மளால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க பிளேயர்ஸே வந்துட்டு ஆடியன்ஸ் பேசுறதெல்லாம் கேட்டு கடுப்பாயிடுறாங்க. அந்நேரம் வாகபயாசியுமே வந்துட்டு அவனோட இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துறான் ஓகேன்ட்டு. அந்நேரம் டாகசி வந்துட்டு பால கோஜிரோ கிட்ட கொடுக்க வரும்போது கரெக்டா அவங்க பிளேயர் ஒருத்தன் பிளாக் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறான். இந்த வாயில ராஜுபாய் மாதிரி குச்சி வச்சிருக்கான் தெரியுமா, இவனோட பேர் வந்துட்டு கல்ஸ். இவனோட பேரையுமே ஞாபகம் ஒரு முக்கியமான கேரக்டர். கல்ஸை ஃபாலோ பண்ணி நீட்டா வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடி போய்கிட்டு இருக்கான். ஆனா நீட்டாவே ரொம்பவே அழகா ஏமாத்திட்டு பால ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு வந்துடுறான் கல்ஸ். அவன் பாலத்துக்கு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவங்க எல்லாருமே வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஜப்பான் டீமுக்கு உண்மையிலேயே நம்ம யாருன்னு சொல்லிட்டு காட்டுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவங்களுக்கு திடுதிப்புன்னு இவ்வளவு சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி ஜீட்டோக்குலாம் ஒண்ணுமே புரியல. அந்நேரம் வாகபயாசி வந்துட்டு ஜப்பான் டீமை பார்த்து சத்தமா பேசுறான். நான் தான் சொன்னேன் சுபாசா இல்லாம உங்களால கண்டிப்பா வின் பண்ணிக்கவே முடியாது, நான் தான் இவ்வளவு நேரம் உங்களை ஃப்ரீயா அட்டாக் பண்ண விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபயாசி சொல்றேன். இதை கேட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு. கோஜிரெல்லாம் வந்துட்டு செம்ம கடுப்பாயிடுறான். அப்பனா இவன் வந்து நம்மள டெஸ்ட் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்பாடு கோஜிர் வந்துட்டு முரட்டத்தனமா அவங்க டீம் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிட்டு முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்தா நீ வந்துட்டு எங்களை மதிக்காம இருந்திருப்ப வாகபயாசி, நான் வந்துட்டு கண்டிப்பா என்னோட டைகர் ஷாட் மூலமா இதுக்கு உனக்கு பதிலடி கொடுக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ரெடியா இருக்கிறான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே நடுவுல அங்க சினேடர் நின்னுகிட்டு இருக்கான். கரெக்டா கோஜிரோ சினேடர் பக்கத்துல போன உடனே ரொம்ப ஸ்மூத்தா அவன் இருந்து பால வாங்கிட்டு அப்படியே கோஜிரோட வயித்துல அடிச்சு கோஜிரோ பறக்க விட்டுறான். ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பால வாங்கினது மட்டும் இல்லாம கோஜிரோவே பறக்க விட்டுட்டு அப்படியே பால ட்ரிபிளிங் பண்ணிட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். வரிசையா 2 டிஃபெண்டர்ஸ் தாண்டி செம்ம ஃபாஸ்டா வந்துடுறான். என்னடா இது இவனை பாக்குறப்ப சுபாசாவை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து செம்ம ஃபாஸ்டா ஒரு 2 டிஃபெண்டர்ஸ் தாண்டி வந்துடுறான். இவனை கண்டிப்பா கேட்ச் பண்ணவே முடியாது, சுபாசா மாதிரி இவன் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி நினைக்கிறான். ஜீட்டோ சிங்கோ ரெண்டு பேருமே வந்து அவங்களோட பிசிக்கல் வச்சு எப்படியாவது அவன் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி போறாங்க. அந்நேரம் அவன் வந்து பாலத்துக்கு கல்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சினேடர் வந்து இவங்க நேரம் நின்னுகிட்டு இருந்தவே அப்படியே கொஞ்சம் சைடா ஓடி வந்துடுறான். கல்ஸ் வந்து கரெக்டா அந்த சைடுக்கே அவனுக்கு பாஸ் கொடுத்துறான். அந்த பால ஜம்ப் பண்ணி சினேடர் வந்து பால கீழே பிச் பண்ண கூட விடாம அப்படியே பவர்ஃபுல்லா கிக் பண்ணிடுறான். இதுக்கு வந்து வாக்கசிம்ஸ்வால கூட ரியாக்ட் பண்ணவே முடியல. பாலுமே கோல்குள்ள போய் விழுகுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போராடிக்கிட்டு இருந்தா இவங்க என்னடா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அப்படியே சினேடர் வாகபயாசி கிட்ட வந்துட்டு ஹேம்பர்க்ல இதான் என்னோட லாஸ்ட் கேம், அதனால நான் வந்துட்டு விட்டு கொடுக்கறதா இல்ல, எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டு நான் வந்துட்டு இங்க இருந்து குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறேன், அதனால உன்னோட நேஷனல் டீமை கம்ப்ளீட்டா நான் வந்துட்டு கிரஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் நடந்து போகும்போது மனசுக்குள்ளே நினைக்கிறேன் என்னோட அம்மா அப்பா தங்கச்சி யாருமே வரலனா கூட பரவாயில்ல, என்னைய பாக்குறதுக்காக இவ்வளவு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, சோ அவங்களுக்காகவே நான் கண்டிப்பா லேண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஈரோப்போட ஏர்போர்ட்டை கட்டுறாங்க. அங்க சுபாசாவுமே லேண்ட் ஆயிடுறான். சுபாசாவுமே இப்ப இந்த மேட்சுக்காக வர போறான். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெர்மனில தான் லேண்டுகிட்டு இருக்காங்க. ஈரோப்புக்குள்ள தான் வந்துட்டு ஜெர்மனி இருக்குது. சோ சுபாசா வந்துட்டு இப்ப ஈரோப் வந்தாச்சு. அதுக்கடுத்து கார்ல ஜெர்மனிக்கு போக போறான் கேட்டகரி கூட. அங்க போயிட்டு இந்த கேம்ல கலந்துக்கிடுவானா இல்ல அப்படின்னா வேடிக்கை பார்க்க போறானா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.